33 வருஷமாக இந்த பூமியில் அவர் இருந்திருக்காரு. 3 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்காரு. யாராலும் எப்பயும் அவரை பிடிக்கவே முடியல. நாசரேத்துக்கு அவர் போன நேரத்தில் மலையிலேருந்து தள்ளிவிட பார்த்தாங்க. மறைஞ்சு போயிட்டார். நல்லா கவனிங்க, மறைஞ்சு போயிட்டார். அப்போ இப்போ ஏன் பிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஆண்டவரே இங்கே சொல்கிறார். ஏன் ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க அதை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். பிதாவினிடத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாட்டா ஒருத்தனும் அவரை பிடிக்க முடியாதுங்கிறது ஒரு காரியம். 53ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, இதுவே உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது. சில நேரம் சத்துருவினுடைய கிரியைகள் நம்ம மேலே வரலாம். சில நேரம் அவர்களுடைய கரம் நம்ம மேலே படலாம். சில நேரம் சத்துரு நம்மை பிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் நம்ம தள்ளப்படலாம். அதை எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இது அவர்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்குது. இதை குறித்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனை ஆண்டவர் சுகமாக்குறதுக்காக அந்த வழியாக போகும்போது சாத்தான் சொல்கிறான், காலத்துக்கு முன்னே என்னை துன்பப்படுத்துறதுக்கு நீர் ஏன் இங்கே வந்திருக்கிறீரு அப்படின்னா, இப்போ யாரோட காலம்னு சொல்கிறான். அவன் கையில் காலம் கொடுக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு இன்னும் டைம் இருக்கான், அதுக்குள்ளே நீர் வந்து என்னை ஏன் விரட்டுறீரு அப்படின்னு கேட்குறான். எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலேயே அந்த சோதனை நேரத்திலே சொல்லுகிறான். அப்படி இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அவன் தொடணும்னா தேவனிடத்திலிருந்து அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். இந்த நேரத்தில் குமாரன் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை தொடுவதற்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதுனால தான் நீங்கள் இப்போ என்னை பிடிச்சிருக்கிறீங்க. அதுவும் ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு எப்படி வந்திருக்கிறாங்க பாருங்களேன். அவர் அந்த ஊரில் ஊழியம் செய்கிறாரு, அவர் மக்களுக்கு நன்மை செய்கிறாரு, அவர் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்திருக்காங்க நைட்டு. இதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ரோமர்கள் யாரும் இங்கே பிடிக்க வரல. யார் பிடிக்க வந்திருக்கிறான்னா பிரதான ஆசாரியனுடைய தலைமையில் தான் வந்திருக்கிறாங்க. அவனுடைய வேலைக்காரனாகிய மல்கூஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கிறாங்க. முதலாவது விசாரணை இப்போ எங்கே பிடிச்சிட்டு போகிறாங்க? பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் போய் என்கொயரி பண்ணுறாங்க. அதுக்காகத்தான் அந்த நடு இரவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்லப்போனால் இவர்களுடைய தொந்தரவு நிமித்தமாகத்தான் இயேசுவை ரோமர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். ரோமர்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசுவை அவர்களுக்கு அறைய வேண்டும் என்று இல்லை. இதிலிருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குமானால் சில நேரங்களிலே நமக்கு விரோதமாகவும் சத்துரு எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உயிர்த்தெழுதலின் மூலமாய் அவைகளை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டார். அதுபோல் அவன் நம்மளை ரொம்பலாம் பிடிக்க முடியாது. ஏனென்றால் பேதுருவினிடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை சொலகிலே போட்டு புடைக்கும்படி அவன் என்னிடத்தில் என்ன கேட்டான்? அனுமதி கேட்டான். அப்படி தேவனுடைய குமாரனை பிடித்து கொண்டு போகும்படி பிதா அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், இதுவே உங்களுடைய வேலை, உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேலை. வேலை என்றால் நேரம், இது உங்கள் நேரம், இது உங்கள் டைமு. அதனால் நீங்கள் என்னை பிடிச்சிட்டீங்க. இதுவரை உங்கள் கூட இருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்க முடியல, பிடிச்சிருக்க முடியல. எத்தனை தடவை அவரை கொல்றதுக்கு பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரி எருசலேமுக்கு வந்தார். அந்த பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக இருந்த நோயாளியை குணமாக்கினார். உடனே சொல்லிட்டான், ஓய்வு நாளில் அவனை சுகமாக்கிட்டாரு, அவனை எழும்பி நடக்க பண்ணிட்டார். யாராவது ஒருத்தர் 38 வருஷமாக அவன் வியாதியாக கிடந்தானே, அவனை தூக்கி விட்டாரேன்னு நினைக்கல. உடனே இயேசுவை பிடிக்கணும், இயேசுவுக்கு விரோதமாக எழும்பணும், அவரை கொலை செய்யணும்னு எழும்பினாங்க. அவர் திரும்ப கலிலேயாவுக்கு போயிட்டார். இப்போ ஆண்டவர் நமக்காக சிலுவை சுமக்கும்படி பிதா அவருக்கு கொடுத்த அதிகாரம். இதில் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது, இயேசுவை யாராலும் என்றைக்கும் பிடிக்க முடியாது. அவர் ஒப்பு கொடுத்ததுனால் அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். அதனால் நிறைய இடத்துல அவர் ஒப்பு கொடுத்தார். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை சத்துரு தொட முடியாது. சில நேரம் ஆண்டவர் அனுமதி கொடுத்தா அவன் நம்மளை தொட்டாலும் அது நமக்கு தான் ஆசீர்வாதம், நமக்கு வெற்றி, அவனுக்கு தோல்வி.
அதனால் அவன் நம்மளை அவ்வளோ சீக்கிரமாக தொடமாட்டான். அப்படி தொடுவானால் நம்மளை தொடுறவன் யாரை தொடுறானா? ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆனால் நீங்கள் மட்டும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நின்றா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக மாற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துரு பல நேரங்களில் மோதி பார்ப்பான். நம்ம மட்டும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்துடும். அந்த உபத்திரவத்தில் அந்த சோதனைகளில் உறுதியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை போல அந்த பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தில் அந்த நம்பிக்கையில் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர் உறுதியாக இருந்ததுனால தான் அத்தனை பெரிய வெற்றி. அடுத்த பகுதியை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. அப்போ இந்த வேத பகுதியில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நான் அப்படி தான் நினைக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துக்கம் வரணுமா, கஷ்டம் வரணுமா, வேதனை வரணுமா, நம்மளை எதிராளிகள் சூழணுமா, இதுக்கெல்லாம் தேவன் அனுமதி கொடுக்கணும். அப்படி அனுமதி கொடுத்து ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மேலே வர அவர் அனுமதி கொடுத்தால் அவர் நம்மை நம்பி இருக்கிறார், நாம் இதில் ஜெயிப்போம் என்று அவர் விசுவாசிக்கிறார். உண்மையிலே அப்படித்தான் யோபுவையும் ஆண்டவர் சொன்னார், விட்டு கொடுக்கவில்லையே. அவனை என் தாசனாகி யோபுவை நீ கண் வச்சாயா, அவன் இதுக்காகலாம் என்னை பின்பற்றவன் இல்லை, அவன் என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவன் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவன் நிறைவேற்றுகிறார். அதனால் தேவன் அனுமதி கொடுக்காமல் இப்பொழுது சத்துரு இந்த பூமியை இயக்குவதற்கும் அவனுடைய அதிகாரங்கள் மேலோங்குவதற்கும் தேவன் அனுமதித்திருக்கிறார். இன்னும் 7 வருஷம் இதை விட பயங்கரமாய் அவன் செயல்பட தேவன் அனுமதிக்க போகிறார். மொத்தமாக அடுத்த 7 வருஷம் அவனுடைய கட்டுப்பாட்டிலேயே இந்த உலகம் கொடுக்கப்பட போகிறது. இதுக்கு முன்னாக நம்மை காப்பாற்ற தேவன் வருவார். அந்த 7 வருஷம் இருண்ட காலம், பரலோகத்தினுடைய இரக்கங்கள் கிடைக்க முடியாத காலம், அவைகளெல்லாம் தேவன் அப்போ அந்த காலத்தில் என்ன ஆட்டம் போடுவான்னு பாருங்க. இப்பயே இந்த ஆட்டம் போடுகிற காலத்தில் அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய காரியம் அவன் செய்து கொண்டிருப்பான்ங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், நெருக்கங்கள் பல நேரங்களில் உங்களை வேதனைப்படுத்தினாலும் கர்த்தர் அதை வெற்றியாக மாற்றுவார். எப்படி ஆண்டவருக்கு இந்த சிலுவை பலவிதமான கஷ்டங்களை கொண்டு வந்தாலும் அது அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை. அடுத்ததாக பேதுருவினுடைய சம்பவம் மீண்டுமாக இங்கே வருகிறது. சரியாக எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டாம், 54வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். ஆமாம், நல்ல கவனிங்க. பேதுருவும் தூரத்தில் பின் சென்றான். அவங்க அந்த குளிராக தான் இருந்திருக்கு அந்த இரவில். இதனால தான் சிலர் சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் ஒரு கோடை காலத்தில் குட் ஃப்ரைடே கொண்டாடலாம், இயேசுவை பிடிச்சிட்டு போய் அங்கே விசாரணை பண்ணுறாங்க, வீட்டை சுற்றி நைட்டு நெருப்பை போட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த நாட்டினுடைய கிளைமேட் வேறு. சொல்லப்போனால் இந்த குட் ஃப்ரைடே வர்ற இதே நாள் தான் இந்த வருஷம் பஸ்காவும் சேர்ந்து வருது. இஸ்ரவேலர்களுடைய பஸ்காவும் நம்முடைய குட் ஃப்ரைடேயும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் வருகிறது. அவர்களுடைய காலண்டர் பழமையான காலண்டர். அதையெல்லாம் வைத்துத்தான் நாம் இயேசுவை இந்த நாட்களில் தான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்க முடியும் என்று நாம் நம்புகிறோம். எல்லாவற்றை விட ஒரு நாளை விசேஷித்து நாம் அதை செய்வது தவறல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நாம் அதை செய்கிறோம். ஆனால் இங்கே அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 55 வசனத்தை பாருங்க. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தார். மேல இருக்கிற அன்புல தான் பேதுரு போனாரு. நல்ல கவனிங்க. பேதுரு போனாரு, அந்த இயேசுவை பிடிச்சிட்டு போகும்போது கொஞ்சம் அவருக்கு தூக்கம் அதுக்கப்புறம் வருமா என்ன நினச்சி பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும்? ஏன்னா இவங்க யாரும் எதிர்பார்க்கல, சும்மா விளையாட்டாக தூங்கிட்டாங்க எப்பயும் போல். அதுக்கப்புறம் அவர் எழுப்பி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போவார். மறுரூப மலையிலையும் அதான் நடந்துச்சு. தூங்கிட்டாங்க. முடிஞ்சக்கப்புறம் அங்கே எப்பா கிளம்புங்கப்பான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போனார். அதே மாதிரியே அவங்க தூங்கினாங்க, என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி தூங்கினாங்க. ஆனால் தூக்கத்தில் எந்திரிச்சு பார்த்தா இயேசுவை பிடிச்சிட்டு போகிறாங்க. மற்ற 2 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல, அவங்கள பற்றி எழுதலை, யோவானை பற்றி இந்த இடத்துல எழுதப்படலை. ஆனால் பேதுருவுக்கு கொஞ்சம் சுதாரித்து பின்னாடியே போயிட்டார். பிரதான ஆசாரியன் வீடு வரைக்குமே அவர் போயிட்டார். அவருக்கு தூக்கம் போயிடுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா காதை தான் வெட்டி எடுத்தார். காதை வெட்டுற அளவுக்கு தூக்கத்தில் தான் எழும்பி கோபத்தில் வெட்டினாரோ என்னமோ தெரியல, காதை வேர்க்க வெட்டி எடுத்துட்டார். அதனால் இப்போ பின்னாடியே போகிறாரு. ஆண்டவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வாசப்படியில் அந்த முத்தத்தில் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார். நல்லா கவனிங்க இந்த விஷயத்தில். பேதுரு ஆண்டவர் ஏன் காப்பாற்றினார்? 1 தடவையா 2 தடவையா 3 தடவை கர்த்தரை மறுதளிக்கிறார். 3 தடவை கர்த்தரை மறுதளிக்கிறார். 3 வெவ்வேறு நபர்கள் வருகிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். முதல்ல ஒரு அம்மா வருது, அடுத்து ஒருத்தன் வாரான், அடுத்து ஒருத்தன் வாரான். இப்படி 3 பேர் வந்து அவனிடத்தில் பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், முந்தின நாள்
அவர் சொல்கிறாரு சாயங்கால நேரம் இப்போ நடு இரவில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், நைட்டோட நைட்டாக விசாரணை நடத்தி இந்த பஸ்காவுக்கு முன்னாடி ஆண்டவரை கொன்றணும்னு எவ்வளவு வெறியா இவங்க நிற்கிறாங்கன்னா இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த இரவோட இரவா அவரை பிடிச்சிடணும். ஒரு வாரம் தான் இங்கே இருக்கார் எருசலேமில். அதுக்குள்ளே இந்த ஒரு இரவோடு இரவாக முடிக்கணும். அவங்களுக்கு ஒரு பெரிய பண்டிகை, அந்த வருஷத்தில் முக்கியமான பண்டிகை. அவங்களுக்கு இருக்கிற பண்டிகையிலே மிகவும், அந்த பண்டிகை கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாரும் நம்ம ஆளுக பண்டிகைக்கு முந்தின நாள் அதிரசம் சுடுவோம், அதை சுடுவோன்னு ஆரம்பிச்சிருவோம், நைட்டெல்லாம் முழிச்சிருப்போம். இவங்க பண்டிகை அன்னைக்கு ஆண்டவரை கொல்றதுக்கு நைட்டெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க யூதர்கள். அப்போ சிந்திச்சு பாருங்கள், அவங்களுக்கு அந்த கோட்பாடுகளும் அவங்க நம்பி இருக்கிறதான அந்த காரியங்களில் எவ்வளவு வெறித்தனமாக. உலகத்தில் இப்படி ஒரு ஜாதி கிடையாதுங்க, இப்படி ஒரு மக்கள் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டாரோ என்போம். ஆனால் இது ஒரு தவறான காரியம் என்று தெரியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இரவில் தான் இங்கே பேதுரு 3 தடவை 3 வெவ்வேறு, அங்கே முதல்ல ஒரு அம்மா வருது பாருங்க. அந்த அம்மாவுக்கு முன்னாடியே அவனால், நான் நினைக்கிறேன் அந்த அம்மா யாராக இருக்கும்னா பிரதான ஆசாரியன் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. வேலைக்காரின்னு தான் போட்டிருக்கு. வாசிங்க முதலாவது. அவரும் வந்து உட்கார்ந்துருக்கார். 56 வசனம். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பணியிலே உட்கார்ந்திருக்க கண்டு, இங்கே ஆண்டவரை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க, கேம்ப் ஃபயர் போட்டு நல்ல நெருப்புக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கார் ஐயா. சரி, அவர் ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆண்டவர் மேலே இருக்க அன்பில் அங்கே வந்திருக்காருன்னு நம்ம நினச்சிக்கலாம். நெருப்பு அண்டையில் உட்கார்ந்துருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, இயேசுவோட இருந்த ஆள் எவனாவது இருக்காங்களான்னு பிடிக்கிறதுக்கு. அதனால அவனை உற்று பார்க்குறாங்க. உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றால், இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். பார்த்தீங்களா லூக்கா எப்படி எழுதியிருக்காருன்னு? உண்மை எழுதியிருக்கார், உண்மையை தான் எழுதியிருக்கார். நேற்று இரவு வர கூட இருந்தார். இரவு என்ன, சில நிமிடங்களுக்கு முன்னாக வர தோட்டத்தில் கூட இருந்தார் பேதுரு இயேசுவோட. அந்த பஸ்கா முடிந்து இயேசுவோடு கூட வந்த 3 சிஷ்யர்களில் ஒரு முக்கியமானவர். எவ்வளவு மனிதனுடைய நாக்கு மாற்றி பேசுகிறது பாருங்கள். ஆனால் தேவன் எவ்வளோ பெரிய இரக்கத்தை பேதுருக்கு செஞ்சிருக்காருங்கிறத நீங்கள் பார்க்கணும். உயிர் தெழுந்த பின்னாடி பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு இவரை தான். ஆனால் இயேசு ஒருமையில் தான் பேசுகிறார். அவனை எனக்கு தெரியாதுன்ட்டார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருந்தாலும் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை இங்கே உணர முடிகிறது. தேவன் எவ்வளவு என்ன, அந்த அம்மா உற்று பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா ஊருக்கு ஒரு உடை இருக்கிறது மாதிரி கலிலேயர்களை கண்டுபிடிச்சிடலாம். இயேசுவோட 12 பேரில் 7 பேர் மீன் பிடிக்கிறவங்க தானே. என்னதான் அவங்க ட்ரெஸ் பண்ணாலும் அவங்கள எருசலேம் காரங்களால் கண்டுபிடிக்க முடியும். இவங்க அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடைமுறைகள், இவைகளை வைத்து அவன் கண்டுபிடிக்கிறான். அதனால தான் அந்த அம்மா உற்று பார்த்து சொல்கிறா, இந்த ஆளும் இயேசுவோட இருந்தவர் தான். உடனே அவர் சொல்கிறாரு, நான் அவனை அறியேன் என்று. இப்போ இடத்த மாத்துறாரு பாருங்க. அடுத்து என்னடா அது அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்லி இடத்த மாற்றி வேற இடத்துல போய் உட்கார்றாரு. கவனிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, வேற ஒருத்தன் அங்கே பார்த்துட்டான். நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். நீயும் இன்னொருத்தன் வேற வந்துட்டான். இப்போ பேதுரு நினைச்சிருப்பாருடா, ஒரு அம்மா தான் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு ஆள் வருதே அப்படின்னு சொல்லி வேறொருவன் வந்து நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு மனுஷனை நான் அல்ல என்றான். பாருங்க, 2வது தடவை அதெல்லாம் நான் கிடையாதுப்பா. நம்ம பாஷையில் சொன்னாங்க, அதெல்லாம் நான் இல்லைப்பா, அது வேற எவனையோ பார்த்துருப்ப நீ அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரியே சொல்கிறான். மனுஷனே அது நான் கிடையாதுப்பா, நான் இல்லை அப்படிங்கிறான். அடுத்து வாசிங்க. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். 3வது ஒருத்தன் அடிச்சு சாதிக்கிறான், இவன் கலிலேயன் தான். அப்ப பாருங்க, ஆண்டவர் நேற்று இரவு இதே பேதுருவினிடத்திலே சொன்னார், இதில் நம்ம ஆண்டவரோடு கூட நிலைத்திருந்து, அந்த சத்தியத்திலே நிலைத்திருந்து, அந்த ரட்சிப்புள்ள நிலைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய கிருபைங்கிறத நீங்களும் நானும் உணர வேண்டியது இருக்கு. தயவு செய்து யாரும் என் பலத்தில் நின்றுவேன், நான் வைராக்கியமாக நின்றுவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஓட்டத்தினுடைய கடைசி வர ஓடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? இவங்கிட்ட இருந்தது அதே பிரச்சனை தான். சரி ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க, அப்படி இல்லாமல் நான் உயிரே போனாலும் நான் நின்றுவேன் ஆண்டவரேன்னு சொன்னவனுக்கு 1வது பரீட்சை, 2வது பரீட்சை, 3வது பரீட்சை, 3 இடத்துலையும் விழுந்து நிற்கிறான். எனக்கு அவனை தெரியாதுன்னு சொல்கிறாரு. நான் அவர் நீ வேற யாரையோ பார்த்துருப்பேங்கிறாரு. 3வது தடவை
தடவை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதற்கு பேதுரு, வாசிங்க, அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது, நீ சொல்றதை நான் அறியேன்னு சொல்றேன். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. ஆண்டவருடைய வார்த்தை எப்படியானாலும் நடந்தே தீரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நடக்கிறத யாரும் தடுக்க முடியாது. முந்தின நேரத்தில் சரியாக இப்போ காலை நேரம் ஆயிடுச்சு போல் இல்லை, வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக சேவல் கூவிச்சான்னு தெரியாது. ஏன்னா அவருடைய வார்த்தை அவ்வளவு உண்மை உள்ளது. அவருடைய வார்த்தை நிறைவேறியே தீருகிறது. 3 தடவை இயேசுவை அவன் மறுதலித்தான். மறுதலித்த போது இங்கே தான் ஒரு முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு வசனம். அந்த கஷ்டமான நேரத்தில் இயேசு அங்கே பார்க்குறங்க, விசாரணை கைதியா நின்று கொண்டு இருக்கும்போது 61வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி, ஏன்னா இதுதான் ரொம்ப டேர்னிங் பாயிண்ட். இந்த நல்ல கவனிங்க, இதுதான் யூதாசுக்கு கிடைக்கல, இதுதான் யூதாசுக்கு கிடைக்கல. இந்த பார்வை தான் மிக முக்கியமான பார்வை. இதுவரை அவன் அழுகலை, இதுவரை அவன் யோசிக்கல, இதுவரை அவன் உணரல, இதுவரை அவன் சிந்திக்கல, இதுவரை ஆண்டவரை மறுதலிச்சோங்கிற உணர்வு வரல. ஆனா அங்கே ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில் நின்றுகிட்டு இருக்காரு, அங்கே ஒருத்தர் விசாரணை கைதியா நின்றுகிட்டு இருக்காரு. அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இப்ப அவர் முகத்தை திரும்பி இவனை பார்க்கறதுனுடைய நோக்கம் இவனை காப்பாற்றணும், இவனை காப்பாற்றணும். இப்ப அவருக்கு வாங்குற அடியெல்லாம் முக்கியம் இல்லை, இவன் ரொம்ப முக்கியமான ஆளு. இவன் ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் மிக முக்கியம். இவன் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். இவன் பெந்தைக்கோஸ்தே நாளில் எழும்பி நின்று 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். இவனை கொண்டு திருச்சபையை கட்ட வேண்டும். இவன் பலவீனன் தான், இவன் மறுதலித்தவன் தான். ஆனால் இவனை அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிடக் கூடாது. ஏன் இவனை காப்பாற்றினார்? உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தர போறேன். ஏன் இவனை காப்பாற்றினார், ஏன் அவனை காப்பாற்றவில்லை? ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் உண்டா? இல்லை. முதலாவது, யூதாசுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். யூதாஸ் ஆண்டவரை வைத்து பணம் சம்பாதிக்க விரும்பினான், ஆதாயம் அடைவதற்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான். நல்ல கவனிங்க, ஆதாயம். அதாவது கிறிஸ்தவர்கள் சில நேரம் ஆண்டவரை மறுதலிப்பதனால் அவர்களுக்கு சில ஆதாயம் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமானது. ஆதாயத்திற்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான், அதாவது விற்க போறான். இவனே ரெண்டாவது அவன் செஞ்ச தப்பு, வாலண்டியரா இவனே போறான். யூதாஸ் போய் பிரதான ஆசாரியர்கள்ட்ட என்ன பேசுறான்? ரேட்டு பேசுறான். என்ன சொல்றான்னா, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனே போய் அந்த ஆட்கள்கிட்ட சொல்றான், நான் அவரை காட்டி கொடுக்குறேன், நீங்க எனக்கு எவ்வளவு தருவீங்க? இங்கே தான் பிரச்சனை. நம்மளெல்லாம் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறதுக்குடைய காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் பேதுருவை போல தடுமாறி விழுந்தவர்கள். ஆனால் அவன் வாலண்டியராக போனவன். இங்கே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். ஏன் ஆண்டவர் இரக்கம் கொடுக்கலன்னு? வாலண்டியராக போய் அது எவ்வளவு துணிகரமான காரியம். நான் அவர் உங்களுக்கு காட்டி தர்றேன். ஆனால் எனக்கு அந்த ஆண்டவருடைய அன்பை நான் நினச்சி பார்க்கும்போது, இந்த 12 பேரில் ஒருத்தராக 13வது பேராக இருக்கிற அவரை காட்டி கொடுத்து தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு சிம்பிளிசிட்டியாக இருந்தார். எவ்வளோ நல்ல கடவுள். வால்போஸ்டில் அவர் ஃபோட்டோவும் கிடையாது, அவ்வளோ அற்புதம் செஞ்சும் ஒருத்தன் காட்டி கொடுத்தா தான் அவர் யாருன்னு தெரியும். உடையில் அவர்களைப் போல, நடையில் அவர்களைப் போல, உட்கார்ந்திருப்பதில் அவர்களைப் போல, இணைந்திருப்பதில் அவர்களைப் போல அவரை தனித்துவமாக கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி தாயா இன்றைய ஊழியமும் இன்றைய ஊழியர்களும் இன்றைய விசுவாசிகளும் வாழ வேண்டும். அது அவர் தான் நமக்கு காண்பித்தது. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. இயேசுவை போல ஊழியமும் இல்லை, இயேசுவை போல வாழ்க்கையும் இல்லை. அவனுக்கே தெரியல, யாருப்பா வேற யாரையாவது பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சாலும் அரைஞ்சிருவோம் அப்படின்னு. அப்ப யூதாஸை ஆண்டவர் யூதாஸை மன்னிக்க முடியாததுக்கு காரணம், நீங்க யாரும் வாலண்டியராக போய் ஆண்டவருக்கு கூலி பேசிடக்கூடாது. இந்த உலகத்தில் ஏதோ சில ஆதாயம் கிடைக்குதுன்னு, ஒருவேளை அவைகள் கூட இந்த தேசத்தில் உண்டாகலாம். இந்த தேசத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த மதத்தை பின்பற்றவர்களுக்குத்தான் இனி சலுகை என்று நம்மை தூக்கி எறியலாம். அதற்காக வாலண்டியராக நம்ம ஆண்டவரை விட்டு போய்விடக்கூடாது. எனக்கு தெரிந்து நம்முடைய ராமநாதபுரம் பட்டணத்தில் KK நகரில் ஒரு குடும்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக சபைக்கு போனவர்கள், திடீரென்று அவர்களுக்கு ஒரு வேலை வருகிறது என்று சொல்லி அவர்கள் விக்கிரக கோயிலிலே போய் அந்த இந்து மத சடங்குகளை சொல்லி தங்களை தங்களை முழுவதுமாக மாற்றிக்கொண்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி அரசாங்க வேலையில் போய் சேர்ந்து விட்டார்கள். எப்படி உலகம் இருக்கிறது என்பதை பாருங்கள். சில நாட்களில் அந்த வீட்டில் யாருக்கு வேலை கிடைத்ததோ அந்த அம்மாவை செத்து போனதாக ஒரு சகோதரன் எனக்கு சாட்சி சொன்னார். வேலை வாங்கி விட்டார்கள்.
ஆனால் வேலை செய்வதற்கு இன்னைக்கு உயிரோட ஆட்கள் இல்லை. இவர்கள் சபையிலே பல ஆண்டுகளாக இருந்தவர்கள், ஒரு சபையிலே ஞானஸ்தானம் எடுத்து தங்களுடைய சர்டிஃபிகேட்டை முதற்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாற்றின இவர்கள் அற்ப ஆதாயத்துக்காக அதை முழுவதுமாக மாற்றி, ஏன்னா சாதாரணமாக போய் மறுபடியும் கிறிஸ்தவ சர்டிஃபிகேட்டை நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் அங்கே போய் அவர்களுடைய ஐயர்கிட்ட போய் நாங்கள் இந்த மதத்தை பின்பற்றுகிறோம் என்று மந்திரங்களை சொல்லி இயேசுவை மறுதலித்து நீங்கள் எழுதி வாங்கி கொண்டு போக வேண்டும். நாங்கள் எப்படி உங்களுக்கு எழுதி கொடுக்குறோமோ அதுபோல் அவங்க உங்களுக்கு எழுதி கொடுக்கணும். அப்படித்தான் திரும்ப அவர்கள் அந்த காரியத்துக்குள்ளே போக முடியும். அப்படி போன அந்த குடும்பம் இன்னைக்கு உடைந்து சுக்கு நூறாக போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் ஆதாயத்துக்காக இயேசுவை காட்டி கொடுக்க போயிட்டாங்க. இங்கே நீங்கள் அதை கவனிக்கணும். இந்த 2 விஷயம்தான் யூதாஸ்ட நடந்தது. இது 2 இவர்கிட்ட இல்லை. அவர் பாவம், ஒரு அப்புறாணி. இயேசுவுக்கு என்ன நடக்குது, தப்பிச்சிருவாரு, அந்த பக்கமாக போயிடுவார், மறைஞ்சிருவார். இதுதான் அவங்களுக்கு நடந்தது. அதனால தான் அவன் பார்க்கறதுக்கு நிற்கிறான். அவர் மறைஞ்சு போயிடுவார், ஏதோ ஒன்று நடக்க போகுது, அவர் என்னமோ ஒன்று செய்ய போகிறாரு, இவங்க எல்லாம் சாக போகிறாங்க, ஏதோ ஒன்று தான் அவன் நினச்சான். இயேசு சாவார்னு அவன் நினைக்கவே இல்லை. அதனால தான் அவன் தைரியமாக அங்கே போய் நின்றான் அவங்ககிட்ட. ஆனால் அவனால் நிற்கிறதுக்கு தான் பலன் இல்லை. அவனுடைய பலவீனத்தை கர்த்தர் தம்மேல ஏற்றுக்கொண்டாரு. அதனால தான் இந்த இடத்துல அவனுக்கு இரக்கம் கிடைச்சிச்சு. நீங்கள் 2 காரியம் மட்டும் போயிடக்கூடாது. துணிகரமாக போய் ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு வெளியே போகிறதுனால ஆதாயம் கிடைக்குதுன்னா அதை வாங்கிடக்கூடாது. இது 2 தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காசை கையில் வாங்கின உடனே என்ன போட்டிருக்கு? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவனுக்குள்ளே ஒருத்தன் புகுந்துட்டான்னா அப்புறம் எங்கே அவனை காப்பாற்றுறது? இந்த காசு தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை. காசு தான் நிறைய பேர் ஆசீர்வதிச்சிச்சு. ஆனால் அந்த காசை வாங்கின போதும் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னு வேதம் சொல்லுது. நான் அதைத்தான் பார்க்குறேன். இந்த கடைக்கன் பார்வை யூதாசுக்கு கிடைக்கல. கட்டி பிடிச்சான் ஆண்டவரை, முத்தம் கொடுத்த ஆண்டவரை, ஆண்டவரோட நெருங்கி கட்டி பிடிக்கிறான், முத்தம்லாம் கொடுக்குறான். ஆனால் அந்த உணர்வு கிடைக்கல. ஆனால் இங்கே இயேசு விசாரணை கைதியாய் நின்றபோது, திரும்பி பார்க்கும்போது, சேவல் கூவும்போது, அந்த முந்தின பிரசங்கம், அந்த முந்தின நைட் அவனோட பர்சனலாக பேசினது இங்கே நினைவுக்கு வருகிறது. நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன அந்த முகம் எவ்வளவு கொடூரமாக ஆண்டவர் அடி வாங்கி எவ்வளோ வேதனையோட இரத்த கலரியோடு நின்றுப்பார். அப்பையும் அவர் அவனைத்தானே நினைச்சாரு. அதுபோல் நம்மை நினைத்ததுனால்தான் அவர் சிலுவையில் அந்த வழியை எல்லாம் தாங்கி தொங்கிக் கொண்டு இருந்தார். இதிலிருந்து பலவீனப்பட்டு நம்ம விழுந்து போனதை அவர் ஒரு நாளும் அவர் நம்மளை குறைவாக கருதினது இல்லை. பலவீனப்பட்டு விழுந்து போனதை, நம்மளால் நிற்க முடியாமல் தைரியம் இல்லாமல் நம்ம விழுந்து போனதை அவர் மன்னிச்சிட்டாரு. அவர் மன்னிக்கிறாரு. நம்ம பலவீனப்பட்டு அறியாமல் செய்த காரியங்களை அவர் மன்னிச்சு விடுறார். இவன் அறிஞ்சுதான் செஞ்சது போல தான் இருக்கிறது. ஆனாலும் அறிந்துனா அந்த தன்னுடைய சுய பலத்தில் அதை செஞ்சிட்டார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவருக்கு இரக்கம் கொடுத்தார். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறாரு. அவருடைய தாய் ஒரு குழந்தையை பார்க்கறது போல தான் அவர் பேதுருவை பார்க்கிறார். அந்த நெருக்கத்துமான நேரத்தில் ஒருவேளை அந்த பார்வை கிடைக்கலன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி அவன் துக்கப்பட்டு அழிஞ்சிருப்பான். இவனை மாதிரியே அவனுக்கு அதானே நடந்துச்சு. கையில் காசு வாங்கின உடனே அந்த காசு இப்போ அவனுக்கு பெருசாக தெரில. நேரம் ஓடுறான். மனசில் ஒரு பெரிய பாரம் வந்து இறங்கிருச்சு. அவனை தன்னை சாவடிக்கிற அளவுக்கு ஒரு பாரம் இறங்கிருச்சு. நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவங்க தற்கொலை பண்ணுறாங்கன்னு. அவங்களுக்குள்ள பிசாசு இல்லை போய் அவ்வளோ பெரிய பாரத்தை கொடுத்துட்டான். அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. யூதாஸெல்லாம் சாதாரணமாக தற்கொலை பண்ணி சாகுற ஆளா இல்லவே இல்லை. அவன் பணத்தை பார்க்கணும்னு நினச்ச ஆள். அவனுக்குள்ளே பிசாசு புகுந்த போது ஒரு இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. அவனால் அதில் தப்பிக்க முடியவில்லை. ஓடுகிறான். இந்த காசை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அதில் பார்த்தீங்களா கடைசியிலையும் தப்பு பண்ணுறான்ல. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், கடைசியில் தப்பு பண்ணிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். கடைசியிலையாவது அந்த சிலுவை பக்கத்தில் ஓடி என்னதான் நடக்குதுன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். வரல. அப்போ இந்த அவங்ககிட்ட தான் ஓடுறான். அந்த பிரதான ஆசாரிகள்கிட்ட வாங்கின காசை வாங்கிக்கப்பா, என்னை உயிரோட விட்டுருன்னு. அவன் வாங்குவானா? அவங்க ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமாக பேசுகிறாள். அது ஓம்பாடு உன் தலையில் போச்சு. நீ வாங்கினது தான் சொல்லி அந்த காசை அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அவனுக்கு நிம்மதி இல்லை. அந்த காசை போய் தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு அவன் என்ன செஞ்சான்? நாண்டு கொண்டு செத்துட்டான். இவ்வளோ பெரிய முடிவு அவனுக்கு மோசமாக வந்ததுக்கு காரணம் துணிகரமாக ஆண்டவர்கிட்ட இருந்து ஆண்டவரை காட்டி கொடுத்து ஆதாயம் பெற்றுக்கொண்டான். நம்ம ஒன்று மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும். அந்த பெர்க்மான்ஸ் பாடின பாட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி கத்தோலிக்கர்களில் எத்தனை பேர் அவர் அங்கேருந்து வந்தபோது அவரை சந்திச்சிருப்பான், அவரை பேசியிருப்பான், நீ இங்கே இருன்னு சொல்லியிருப்பான். நீ அந்த மார்க்கத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கத்தோலிக்கர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வந்ததுக்கு காரணம்
பெர்க்மான்ஸ் தான். எத்தனையோ கோடி ரூபா இருந்தாலும் எனக்கு வேணாம், அந்த கத்தோலிக்க மகிமை வேணாம், அந்த எதுவுமே எனக்கு வேணாம். 1 கோடி செல்வம் என்னை தேடி வந்தாலும் அது உமக்கு ஈடாகாது, நீர் போதுன்னு சொல்லி நின்றாரியா. இன்னைக்கு அவருடைய மக்கள் மட்டும் இல்லை, அவர் சேர்ந்த இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை, எவன்லாம் கத்தோலிக்கணும் அவர் எல்லாரும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயேசு நம்மோடுன்னு ஒரு சபை இருக்குது. அந்த சபையை சுற்றி ஆர்எஸ் மங்கலம் பகுதிகள், சிவகங்கை பகுதிகள், அங்கே போய் பாருங்கள். அங்கே இருக்கிற 100% விசுவாசிகளில் 90% பேர் கத்தோலிக்கர்கள் தான். கத்தர் ஒரு பெரிய அறுவடை. அந்த மனுஷனுக்கு எதுவுமே வேணான்னு வந்தார். ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு மேடையில் சொன்ன காரியத்தை நான் கேட்டேன். ஒரு சீடி போடுறதுக்கு கத்தர் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்க செஞ்சான். இன்னைக்கெல்லாம் அந்த கோடியெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. இன்னைக்கு கத்தர் அன்னைக்கு இயேசு போதுன்னு வந்தவங்களை இயேசு ஒருபோது கைவிடவே இல்லை. பணம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு வந்தவங்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை. இன்னைக்கு அவர்களுக்கு எவ்வளவு நன்மைகள். இதுதான் நம்முடைய ஆண்டவர். விட்டுட்டு வந்தால் அவர் சும்மா இருக்கவே மாட்டார். அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி இன்னைக்கு பார்த்தா ஒரே தலைமுறையில் எத்தனையோ தலைமுறைகள் உருவாக்கின ஸ்தாபனங்கள் இருக்குது. அவர் ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்தனால ஒரே தலைமுறையிலேயே ஆண்டவர் அவருடைய திருச்சபைகள் அவர் மூலமாக ஏற்படுத்தின திருச்சபை. அதுவும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கடற்கரை ஓரங்களில் கத்தோலிக்க மக்கள் இருக்கிற இடங்களில் அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி, அந்த திருச்சபையினுடைய கூட்டம், அது தேவனுக்காக அவர்கள் செய்த தியாகம் இந்த காலையில் நாம் நினைவு கூற வேண்டியது. அவர்கள் சில மகிமைகளை எத்தனை வருஷம் படிக்கிறாங்க. ஆர்சி ஃபாதருக்கு 10 வருஷம், எத்தனை படிப்பு, எத்தனை மொழி அவங்க படிச்சுட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு குப்பைன்னு வந்ததை தேவன் மறந்தாரா? தேவன் அவங்களை கைவிட்டாரா? இல்லை பேதுருவை தான் மறந்தாரா? பேதுரு மட்டும்தானே எப்பயுமே கேட்பார், விட்டுட்டு வந்தோமே என்ன தருவீங்கன்னு. அதனால தான் என்னமோ அவரைத்தான் முதலாவதாக வைத்து கனப்படுத்தினார். அவரைத்தான் பிரதான அப்போஸ்தலனாக வைத்து தேவன் மகிமைப்படுத்தினார். அதனால தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்ப ஆதாயத்துக்காக நம்ம இயேசுவை விட்டுறக்கூடாதுங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, இது குப்பை. இதை நீங்கள் விட்டால் இயேசு உங்களுக்கு தரப்போகிறது விலை உயர்ந்தது, சொல்லி முடியாதது, அது நான் இங்கே வரையறுக்க முடியாதது, அது கற்பனைக்கு எட்டாதது, அது சிந்திக்க முடியாதது, அது யோசிக்க முடியாதது. எதை இழந்தான்? நீ படைக்க போகிற புதிய பூமியினுடைய ஒரு வாசலில் யூதாசனுடைய பெயர் நீ இருக்காது அல்லவா? அவன் இழந்து போனது நித்திய ஆசீர்வாதத்தை அல்லவா? அவன் இழந்து போனது, அவன் எதை பெற்றுக்கொள்வதற்கு எதை வாங்கிவிட்டான் பாருங்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது நீங்கள் ஒரே வார்த்தையில் உங்கள் சொந்த பந்தங்கள் சொல்லலாம், உறவை புதுப்பிக்கலேன் என்று சொல்லுவான், எவ்வளவு வேணாலும் நான் நகை போடுகிறேன் என்று சொல்லுவான். நீங்கள் அப்படிப்பட்டவரிடத்தில் ஒன்று சொல்லுங்கள், எங்களுக்கு இயேசு போதுமானவர் என்று சொல்லுங்கள். எங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து இருக்கிறார், எங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க எங்கள் இயேசு எங்களுக்கு போதும். அதை சொல்ல நீங்கள் பழகிவிட்டால், அப்படி நீங்கள் இயேசுவுக்காக பேசினால், உங்கள் வெற்றிக்காக, உங்கள் எதிர்காலங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக இயேசு நமக்காய் பேசுவார். அதுதான் யூதாசிட்ட இருந்த 2 பிரச்சனை. தானாக போய் இயேசுவுக்கு விலை பேசுகிறான், துணிகரமாகவே ஆதாயம் பெற பார்க்கிறான். இது 2 வேணாம். இயேசுவை விட்டுட்டு எனக்கு ஒரு ஆதாயம் வேணுமானா, அப்படி ஒரு ஆதாயம் எனக்கு தேவையில்லை. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஜீவன் போயிருமே. இயேசுதானே ஜீவன், இயேசுதான வழி, இயேசுதான சத்தியம். ஜீவன் போயிருச்சு, நீ எப்படி ஜீவனை கொண்டு வர்றது? இந்த ஜீவன் போயிட்டா இந்த உடல் வெறும் பிரேதம் தான். அதுக்கு முன்னாக இந்த ஜீவன் இயேசுவோடு இணைவதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். பேதுருவுக்கு கிடைத்த பெரிய இரக்கம் நமக்கும் கிடைக்கட்டும். நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. நாம் எலும்பி நிற்கலாம். கர்த்தரை